ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால மறுபடியுமாய் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கூட என்னுடைய இருதயத்தில் இருக்கிற இந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். கொஞ்ச நாளா என்னுடைய இருதயத்துல ஒரு என்னோடு கூட தேவன் பேசினது, எனக்கு தேவன் உணர்த்து வித்ததை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு தான் நான் பிரயாசப்படுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 1 ஏசாயா 41:1 இப்படி ஒரு வார்த்தை இருக்கு. ஏசாயா 41:1 ஏசாயா 41, தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள், ஜனங்கள் தங்கள் பொல்லாப்பை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேசக்கடவர்கள், நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேருவோம் அப்படின்னு தீர்க்கதரிசி ஏசாயா அந்த வார்த்தையை சொல்றாரு. அதே போல ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5 அதிகாரத்துல, ஆமோஸ் 5 அதிகாரம் 3 ஆமோஸ் 5:3, அதுல ஆமோஸ் 5:3 பாத்தீங்கன்னு சொன்னா அவரு அந்த இடத்துல ஒரு சொல்லும்போது அவரும் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, இது ஒரு தீமையான காலம், இந்த காலத்துல நான் மௌனமாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஆமோஸ்ல பார்க்கும்போது இந்த காலம் தீமையான காலம், ஆகவே நான் மௌனமாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, எனக்கு ஆண்டவர் உணர்த்துனது என்னன்னா, இந்த நாட்கள் எப்படின்னா, நான் தேவனுக்கு முன்பாக நான் மௌனமாய் இருக்க வேண்டிய ஒரு நாள் இந்த நாள். ஏன்னா தீர்க்கதரிசி அப்படிதான் சொல்றாரு, தீவுகளே அப்படின்ற இடத்துல உங்க பேரையும் என் பேரையும் நீங்க போட்டு படிச்சோம்னா, எனக்கு முன்பாக நீங்க மௌனமா இருங்க, எனக்கு முன்பாக மௌனமா இருங்க அப்படின்றாரு. ஏன்னா அது தீமையான காலம், அந்த தீமையான காலத்துக்கு முன்பாக நான் மௌனமா இருக்கேன். இது தேவனுக்கு முன்பாக நான் மௌனமா இருக்க வேண்டிய காலம். ஏன்னு சொன்னா, நான் அநேக சூழ்நிலைகள் வரும் பொழுது நான் அந்த மௌனம் தான் என்னுடைய மூலதனமா இருக்கும். எனக்கு ஆண்டவர் உணர்த்தது என்னன்னா, மௌனம் ஒரு மூலதனம், அதாவது அது ஒரு அசட், இல்லைன்னா அது உனக்கு எப்படின்னா, அது உனக்கு ஒரு பெரிய மூலதனம் மாதிரி. ஒரு ஷேர் ஹோல்டருக்குன்னா அதுல ஒரு பெரிய எவ்வளவு ஒரு தொகையை வச்சிருக்கிறாங்களோ, அதே போல மௌனம்ன்றது ஒரு மூலதனம் போல உனக்கு. ஆகவே இது மௌனமா இருக்க வேண்டிய ஒரு நாட்கள். அந்த மௌனமா என்ன இல்லாத போது என்ன எனக்கு நடந்தது அப்படின்றதுதான் இப்ப நான் உங்களுக்கு தியானித்து எனக்கு தேவன் உணர்த்தந்து உங்களோடு கூட நான் ஷேர் பண்றேன். மௌனமா இருந்தவர்கள் எப்படி இருந்தாங்க, மௌனமா இராமல் போனவங்களுக்கு அவங்களுக்கு என்ன நடந்தது, அப்படி அந்த மௌனம் எப்படி அது சாத்தியமா, மௌனமா இருக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனாலும் கூட என்னால மௌனமா இருக்க முடியல. அந்த மௌனத்தை நான் எப்படி சுதந்திரித்துக் கொள்றது அப்படின்றதுதான் இன்னைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிற வார்த்தை. மௌனமா இராமல் போனது அநேக பக்தர்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க மௌனம், அந்த இடத்துல அவங்க மௌனமா இருந்திருக்கணும், ஆனா அவங்க மௌனமா இருல. அதனால அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, அக்கினியா இருக்க வேண்டியவர்கள் அடிமைகளாய் மாறி போனாங்க. அது ஒரு அக்கினியா இருக்கணும், அக்னியா இருக்க வேண்டிய மனுஷன் என்ன ஆயிட்டான்னா அடிமையாய் மாறி போனான். ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஆதியாகமும் 9 அதிகாரம், ஆதியாகமும் 9 அதிகாரத்துல நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9 அதிகாரம் 9 அதிகாரத்துல 9 அதிகாரத்துல நீங்க உங்களுக்கு தெரியும், நோவாவுடைய குமாரர்கள்லாம் அங்க இருந்தாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். நோவாவோட அங்க வேதம் 18வது வசனம், 9 அதிகாரம் 18வது வசனம். 18வது வசனத்துல, பேடையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாப்பேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். இம்மூவரும் நோவாவின் குமாரர். இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரருக்கு இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்களுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள்.
அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான் என்றார். இங்கதான் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புறது, 2 பேருங்க. ஒரு தகப்பனுக்கு 3 பிள்ளைகள். அந்த 3 பிள்ளைகள 2 பேர் மௌனமா இருந்தாங்க. ஆனா ஒருவன் மௌனமா இருக்க தவறி போனான். அப்ப தேவன் பார்த்தாரு. அந்த அந்த இதை அது அவங்களை எக்ஸ்போஸ் பண்றாரு. மௌனமா இருந்த 2 பேருக்கும் ஆண்டவர் ஒரு வார்த்தை என்ன சொல்றாருன்னு சொன்னா, சேம் உடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படின்றார். வேதத்தில் நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் ஒரு வார்த்தை இருக்கும், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லுவாரு. ஆனா நீங்க வேற எந்த இடத்துல நீங்க பார்க்க முடியாது, அவர் சேமுனுடைய தேவன் என்பதை நீங்க வேற எந்த இடத்துலயும் பார்க்க முடியாது. இந்த ஒரு இடத்துல தான் நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லும்போது நான் சேமுனுடைய தேவன் அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவர் ரொம்ப பெருமையா சொல்லுவார், நான் சேமுடைய தேவன் நான் அப்படின்னு சொல்லுவார். ஏன் அது சேமுடைய தேவன் சொல்றாருன்னா, சேம் அவ்வளவு மௌனமா இருந்தவன். அவன் சேமும் அவன் யாப்போத்தும் தங்கள் தகப்பனுடைய ஒரு இதை செய்தியை கேள்விப்பட்ட உடனே 2 பேரும் எப்படி இருந்தாங்கன்னா மௌனமாய் மாறி போனாங்க உடனே. ஆனா இன்னொருத்தன் அவன் இருந்த அந்த காம் என்ன பண்ணிட்டான்னா, அவன் மௌனமாய் இருக்க தவறி போனான். அவன் பார்த்தோன்னா என்ன பண்ணிருக்கணும்னா, பார்த்துட்டு அவன் அப்பா நிர்வாணமா இருக்கிறார் அப்படின்றத பார்த்துட்டு அவன் தன் தன் பிரதர்கிட்ட நைஸா கிட்ட இல்ல உட்காந்துக்கிட்டு, இந்த மாதிரி நான் இப்படி வந்துட்டே இருக்கும்போது அப்பா அங்க பார்த்தேன், அப்பா வஸ்திரம் விலகி படுத்திருந்தாரு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலண்ணே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தான்னா அவன் சொல்லியிருக்க மாட்டான். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்னா உடனே அதை தன் சகோதரர்களுக்கு என்ன பண்ணிட்டான்னா அதை பிரபகண்டா பண்ணிட்டான். அவன் மௌனமா இருக்க வேண்டியவன். மௌனமா இருந்திருந்தான்னா அவனுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, நான் சொல்றேன் பாருங்க, மௌனமா இருக்கிறதுனால என்ன நடக்கும் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. அவன் அதனால உடனே இவரு நோவா அது வெறி தெளிந்து எழுந்தும் போது என்ன சொல்லிட்டாருன்னா, சொந்த பிள்ளை எப்ப நான் யோசித்து கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம். நான் இது மாதிரி எனக்கு 3 பிள்ளை இருந்து அந்த ஒரு 3 பிள்ளை என் நிர்வாணத்தை பார்த்துட்டோம். ஒரு பிள்ளை என் நிர்வாணத்தை பார்த்து அதை போய் என்னோட மற்ற பிள்ளைங்கிட்ட சொன்ன உடனே நான் எழும்பி நான் போய் உடனே அவன் போய் காணான் சபிக்கப்பட்டவன் நான் சொல்லுவேனா? நான் சொல்ல மாட்டேன். அவ்வளவு சீக்கிரம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஏன் நோவா எடுத்தவுடனே அந்த மாதிரி எடுத்தவுடனே அவனை பார்த்த உடனே காணான் சபிக்கப்பட்டவன், அவன் சகோதரர்களுக்கு அடிமையா இருப்பான் அப்படின்னு ஏன் சொன்னாருன்னா, அநேக நாட்கள் இந்த மாதிரி இதே பழக்கம் தான் கானானுடைய பழக்கம். எந்த ஒரு காரியமும் அது இது எதாச்சும் உடனே ஏற்படுறது இல்லை. நான் அடிக்கடிக்க நான் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, எங்க சபையில கூட ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, எதுவுமே ஒரு மனுஷன் நான் பாவத்துல விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னான்னா, நான் ஏதோ இன்னைக்குதான் போய் விழுந்தாருன்னு நான் சொல்லவே மாட்டேன். இல்ல, உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் ஒரு பெண்ணை அவனோடு கூட பாவத்துல அவனை விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னா, அந்த சகோதரன் என்கிட்ட ஒண்ணு சொல்றாரு, பிரதர் நான் போனேன் பிரதர், அப்படி பார்த்த உடனே ஈர்க்கப்பட்டு நான் விழுந்துட்டேன் பிரதர் அப்படின்னு சொன்னாருன்னா, நான் உடனே அந்த சகோதரனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன், தம்பி நீ யாருகிட்ட நீ காது குத்துறன்னு நினைச்சுக்க, நீ இப்படி இல்லை தம்பி, 6 மாசத்துக்கு முன்னே உனக்கு வந்திருக்கும். நீ அதை உன் வீட்டுல நீ உன் பெட்ல படுத்து நீ அதுலயே அந்த அசை போட்டு அது அப்படியே இருந்து இப்போ திடீர்னு விழுந்து, ஏதோ உனக்கு ஆக்சிடென்டா நடக்கல, இது ஏற்கனவே உனக்கு நடந்தது. இந்த நடந்த காரியத்தை நீ என்ன பண்ணல, அப்ப உன்னை நியாயம் தீர்த்து கொள்ள, அதனாலதான் நீ நீ விழுந்த. அப்பவே நீ ஆண்டவர் மோங்குப்புற நீ அழுது இருந்தீன்னா நீ உனக்கு விடுதலை கொடுத்திருப்பார் ஆண்டவர். நான் என்னுடைய வாழ்க்கையில அப்படிதான். நான் ஒரு என்னுடைய ஆரம்ப நாட்கள்ல ஒரு 40-50 வயதுல நான் இருக்கும் பொழுதெல்லாம் நான் என் படுக்கையில நான் படுத்துக்கொண்டே இருக்கும்போது என்ன பண்ணா, சமயத்துல ஏதாவது ஒரு வேற ஒரு ஸ்திரீயின் மேலேயோ அல்லது வேற ஏதாவது நான் யாருக்குன்னா கொஞ்சம் லூசா பழகி இருந்தேன்னா, அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல அந்த எண்ணம் மறுபடியும் எனக்கு வரும்போது எனக்கு அந்த ஒரு ஸ்திரீயை குறித்து ஒரு தவறான எண்ணம் எனக்கு வந்துடும். உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, உடனே அதை இதாயிட்டு என் ஒய்ஃப் என் பக்கத்துல படுத்திருந்தாங்கன்னா அவங்க மேல கையை போட்டு ஆண்டவரை பார்த்து நான் ஒரு வார்த்தை நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த மனைவிக்கு நான் உண்மையா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என்னை காப்பாத்துங்கன்ட்டு இரவுல யாருமே பார்க்காத அந்த சூழ்நிலையில நான் கை போட்டு நான் ஜெபம் பண்ணுவேன். தேவனே அதுக்கு சாட்சி. அந்த ஜெபத்தெல்லாம் அந்த நாட்கள்ல தேவன் கேட்டார். கேட்டுட்டு என்ன பண்ணாருன்னா, தேவன் பாதுகாத்து கொண்டார்.
அந்த அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும்போதெல்லாம் தேவன் உடனே என்ன பண்ணுவாருன்னா அதுல இருந்து தேவன் கம்ப்ளீட்டா என்னை ஆண்டவர் விடுதலை ஆக்கிடுவார். அதே போலதான் ஒவ்வொன்று ஆக்சிடென்டா நடக்கல. இது ஒண்ணு காம் ஏதோ இன்னைக்குதான் இப்படி பண்ணிட்டான், அதனாலதான் அவங்களுக்கு அவங்க அப்பா அப்படி காம் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னார்கள் கிடையாது. இல்ல, ஏற்கனவே இவனுடைய பழக்கம் இதுவா இருந்து கொண்டே இருந்து. என்ன பழக்கம்? மௌனமா இருக்க மாட்டான். ஏன்னா ஒரு காரியத்தை கேட்டான்னா உடனே போய் சொல்லிடுவான். வேதன் நீதிமொழிகள் ஒரு வார்த்தை இருக்கு, கேட்டதை சொல்கிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுவான். ஒரு பிராண சிநேகிதன் இருந்தா கூட அந்த பிராண சிநேகிதனை கூட பிரிச்சிருவானாம். அது கேட்ட உடனே போயிட்டு மௌனமா இருக்க தெரியாது. அந்த மௌனமா இருக்க தெரியாதனால உடனே போய் அவன் சொன்ன உடனே தான் அவன் எதுனா. ஆனா அதே நேரத்துல அவன் மௌனமா இராமல், இப்ப இந்த சங்கீதக்காரன் சொல்றது போல சங்கீதம் 39 எடுத்து வாசித்து பாருங்களேன். ஒரு அருமையான வசனம். இது என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கொடுத்த ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் ஆரம்ப நாட்கள்ல நான் வாலிபனா இருக்கும் பொழுது இந்த சங்கீதம் எனக்கு ரொம்ப 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 எனக்கு ஒரு பரிச்சயமான ஒரு சங்கீதம். என்னுடைய அநேக நேரத்துல என்னை ஆசீர்வதித்த ஒரு சங்கீதம் இந்த சங்கீதம் 39. அதுல சொல்றாரு சங்கீதக்காரன் இப்படி சொல்றாரு, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு இருக்கு மட்டும் என் வாயை கடியாவளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். குட், வெரி குட். அடுத்தது, நான் மௌனமாகி, பாருங்க அவர் சொல்றாரு, ஊமையனா இருந்தேன். அப்படின்னா நான் மௌனமாயிட்டேன்பா. நான் மௌனமாகி நான் ஊமையனா இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். பாருங்க, நலமானதை கூட பேசாதபடிக்கு என் வாயை கடிவாளத்தினால போட்டு அடக்கி வச்சோம். மௌனமா இரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இவன் துக்கம் அதிகரித்தது. சரி, இப்ப அப்புறம் என்னதான் கம் டு தி பாயிண்ட் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குன்னு சொன்னா 3வது வசனம் பாருங்க, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். பாருங்க, அதான் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன். மௌனமா இராதவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, அவன் அக்கினியா இருப்பதற்கு பதிலாக அவன் அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான். அதனால ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு முன்பாக மௌனமா இருக்க கற்றுக்கொள். பாருங்க, ஆனா அதே அவங்க அண்ணன்மார்கள்லாம் பாருங்க எப்படி ஆயிட்டாங்க. சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனை தேவன் அவனை விருத்தியாக்குவாராக, அவனை அப்படி பண்ணுவாராக, இப்படி பண்ணுவாராக. உடனே ஏன் அந்த மாதிரி சொன்னாருன்னா, அவங்க 2 பேரும் அவங்க மௌனமா இருந்தாங்க. எடுத்து பாத்துங்க, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துக்கே நீங்க வாங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துல நீங்க வந்தீங்கன்னா அங்கே தெரியும். அவர் சொல்றாரு பாருங்க, சேமுடைய தேவனாகிய 26வது வசனம் 9:26, சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையா இருப்பேன், யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவாராக, அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான், கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான். ஒவ்வொன்றும் பாருங்க, தேவன் விருத்தியாக்குவார், தேவன் செய்வார். அப்ப என்ன அர்த்தம்னா, இதுல இருந்து என்ன ஒண்ணு என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, நான் தேவனுக்கு முன்பாக நான் மௌனமா இருக்க வேண்டிய காலம் இது. ஏன்னா தீமையான காலம் இருக்கு. இந்த நேரத்துல தான் நான் ரொம்ப நான் மௌனமா இருக்கணும் வேண்டிய காலம் இது. இன்னொரு இது காணான். அவன் அக்கினியா இருக்க வேண்டியோன் அடிமையாகி போனான். அவன் அக்கினியா இருந்த ஒரே ஒரு காரணம், மௌனமா இருக்க வேண்டிய நேரத்துல மௌனமா இல்லை, அவ்வளவுதான். அதனால அவன் ஃபயரா இருக்க வேண்டியவன் ஆயிட்டான்னா அவன் அக்கினியாய் மாறி போனான். உங்களுக்கு இன்னொரு இது கூட இன்னும் உங்களுக்கு கூடுதலா உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். ஒரே ஒரு சின்ன புத்தகம் தான் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம். அந்த தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் அது அந்த சின்னதான் ஒரே ஒரு பக்கம் தான் இருக்கு அந்த புத்தகம். அது அந்த புத்தகத்துல இப்படி ஒரு வார்த்தை இருக்கும். அது என்னதுன்னா, உபதியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். இதுவும் என்னுடைய வாழ்க்கையில இந்த புத்தகம் ஒரே ஒரு இதுதான், ஒரே ஒரு சின்ன புத்தகம் தான் அந்த உபதியா புத்தகம். சொல்லுவாங்க அடிக்கடிக்கு ஒரு வார்த்தை, நீங்க நித்தியத்துக்கு வந்தீங்கன்னா உபதியா தீர்க்கதரிசி உங்களை பார்த்து, ஏன்பா நான் எழுதின ஒரு புஸ்தகத்தை நீங்க வாசிச்சீங்களா அப்படின்னு கேட்பாராம். இல்லையா நான் வாசிக்கலையா அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு பக்கம் தான்ப்பா எழுதுனேன், அந்த ஒரு பக்கத்தையே வாசிக்காம போயிட்டீங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனா கடுகு சிறுத்தாலும் காரம் போவாதுன்னுவாங்க. அதே போல இவர் சின்னதா ஒரே ஒரு பக்கம் தான் எழுதினாரு. ஆனா அந்த ஒரு பக்கத்துல அவர் என்ன எழுதினாருன்னு பாருங்களேன், ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அது உங்க எல்லாருக்கும் அது ஒரு ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு. அந்த அதுல அவர் சொல்றாரு, அவர் 18ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம், ஒரே ஒரு அதிகாரம் தான், அதுல 18வது வசனம் வாசித்து பாருங்களேன். உபதியா 1:18, யாக்கோபின் வம்சத்தார் அக்கினியாயும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள். கேட்கும் போதே ஐயோ ஆண்டவரே,
நான் வந்து அக்கினியா இருக்கணும், நான் அக்கினி ஜுவாலையா இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு அப்படி அப்படின்னா அப்படின்னு. ஏசா வம்சத்தார் அடுத்தது பார்க்கிறாரு. ஏசா வம்சத்தாரோ துரும்பாய் இருப்பார்கள், அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தாரின் மீதியா இராதபடி இவர்களை பட்சிப்பார்கள், கர்த்தர் இதை சொன்னார் அப்படின்னு எழுதுறார். தேவனே இதை சொன்னார். இது என்ன அவர் தீர்க்கதரிசி தீர்க்கமா என்ன சொல்றாருன்னா, தேவன் இதை சொன்னார்பா. என்ன தேவன் என்ன சொன்னாரு? தேவன் இதை சொன்னார்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம்னா நம்ம காதை கொஞ்சம் கூர்மையா வச்சுப்போம்ல. அதே போல என்ன சொல்றேன்னா, யாக்கோபு வம்சத்தார் அக்கினியா இருப்பாங்க, அவங்க அக்கினி ஜுவாலையா இருப்பாங்கன்றார். ஆனா அதே நேரத்துல ஏசா வம்சத்தார் வந்து வைக்கோல் துரும்புமா இருப்பார்கள்னு சொன்னார். ஏன் அதை சொன்னார்னா, அந்த அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா என்ன எழுதுக்குன்னா, உன் சகோதரன் அந்நிய வசமான நாட்களில 12ஆம் நீ அதாவது 12ஆம் வசனம் பாருங்க, நான் சுருக்கமா அதை வாசித்து சொல்றேன். உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோடு பாராமலும், யூதா புத்திரருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும், அவர்கள் நெடுக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதா இருந்தது. இன்னும் நிறைய இருக்கு அதுல. நீங்க அந்த அதிகாரத்தை உங்களுக்கு வீட்டுல இருக்கும்போது நீங்க வாசித்து பாருங்க, நிறைய எழுதுறாரு. அதனுடைய சொல்ல என்ன வரும்னா, நீ மௌனமா இருந்திருக்கணும். உன் சகோதரன் அந்நிய வசமான நாள், அவன் வந்து அவன் பிடிக்கப்பட்ட நாள், அவன் துன்பப்படுகிற அந்த நாள், அந்த நாள்ல நீ என்ன பண்ணனா, நீ பெருமையா அவனை குறித்து பேசுற, அவன் சகோதரனை வந்து அவன் பிரியத்தோடு அந்த நாள் அவனுக்கு எப்போ வரும்னு பிரியத்தோடு பாக்குற, நீ எப்படி இது அவனுக்கு நேரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து மௌனமா இருக்க வேண்டிய அந்த நாள்ல நீ என்ன பண்ணிட்டன்னா, நீ வந்து மௌனமா இருக்க தவறி போனாய். நீ அப்படி மௌனமா இருக்க தவறுனால என்ன ஆயிட்டுன்னா, நீ வந்து வைக்கோல் துரும்பு போலவும் நீ வைக்கோல் இருப்பேன்னு சொன்னார். ஆனா யாக்கோபு அப்படி இருக்க மாட்டான். யாக்கோபு அப்படி இல்லை. ஏசா வம்சத்தார் தான் வைக்கோல் துரும்பா இருப்பார்கள். நீ வைக்கோல் துரும்புனா எப்படின்னா, வைக்கோல் வந்து நெருப்பு வச்சா புஷ்னு சீக்கிரமா சாம்பல் ஆயிடும். அது இருக்காது. மௌனமா இருக்க தவறினால இந்த உபதியா தீர்க்கதரிசி அதை சொல்றாரு, நீ மௌனமா இருக்க தவறிட்ட. ஆமா, இதுதான் உங்களை எல்லாருக்கும் நான் வந்து உங்க இருதயத்துல நான் பதிக்க வருவேன். தேவன் என்னோட கூட தனிப்பட்ட விதமா நீ மௌனமா இருக்கணும். இந்த மாதிரி நாட்கள்லாம் வரும்பொழுதுலாம் கீப் குவைட் யுவர் செல்ஃப். நீ அமைதியா இருக்க கத்துக்கோ. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நீ அமைதியா இருக்க நீ தெரிஞ்சுக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன ஆகும்னா, நீ அடிமையா இருக்க மாட்டாய், நீ அக்கினியாய் நீ மாறுவாய். உன்னுடைய எல்லா இதுலயும் உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றதுலயும் நீ வந்து ஃபயரா இருந்து இருந்துகிட்டே இருப்பேன். ஒரே ஒரு வீரியன் பாம்பு கூட உன்னிடத்துல வரவே வராது. இதுதான் வந்து இது நோவாவுடைய அந்த பிள்ளை வந்து அவன் செய்ய தவறின காரியம். பெரிய யோசித்து பார்ப்போம். நான் எத்தனை சூழ்நிலையில நான் மௌனமா குடும்ப சூழ்நிலையில நான் மௌனமா இருக்க வேண்டிய அந்த சூழ்நிலை உடனே பட்டுன்னு ஒன்று எகிரி இருப்போம். என்னோட அலுவலகத்துல நான் மௌனமா இருக்க வேண்டிய அந்த சூழ்நிலை, ஆனாலும் அந்த இடத்துல மௌனமா இருந்திருக்க மாட்டேன். என்னுடைய எல்லா சூழ்நிலைகள்லாம் வருகின்ற வேளை ஆண்டவர் என்ன மௌனமா இருன்னு சொல்லியிருப்பாரு, நான் மௌனமா இருக்க தவறி போயிருப்பேன். ஆனா அது அப்பதான் எனக்கு தெரியும் ஏன் நான் இப்படி இல்லை அப்படின்னா, ஒரே ஒரு காரணம், ஆண்டவர் சொன்னதா, எனக்கு முன்பாக நீ மௌனமா இருக்க வேண்டியவன், நீ மௌனமா இல்லை. ஆமா, மௌனமா இருக்க வேண்டியவன் நீ மௌனமா இல்லை. அதனாலதான் நீ ஃபயரா இருக்கணும். நாள்ல நீ பார்த்தா நீ வந்து அக்கினி ஜுவாலையா இருக்கணும், நீ பற்றி எரியறவனா இருக்கணும், உன்னிடத்துல அப்படி இருக்கணும். ஆனா உங்ககிட்ட அது இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா, நீ வந்து மௌனமா இருக்க தவறி போனாய். ஏன்னா அது மாதிரிதான் இருந்துட்டாங்க. ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, தேவன் அநேக சூழ்நிலைகள்ல மௌனமா இருக்க இன்னொரு தேவ மனுஷன் உண்டு. அது யாருன்னு சொன்னா மோசே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எந்த சூழ்நிலை வரும்பொழுதும் மோசே என்ன பண்ணுவாருன்னா, அவரு பூட்னு எகிரவே மாட்டாரு. அவர் உடனே மோசே எதனா ஒண்ணு சொல்லிட்டோம் மோசையை பத்தி மோசே எதனா ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா உடனே மோசே என்ன பண்ணுவாருன்னா, உடனே அவர் போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா, தேவனுடைய சமூகத்துல போய் உடனே விழுந்துருவார். உடனே காண்பிக்கிறவங்க மோசே என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், என்னாகமும் 14ஆம் அதிகாரம் பாருங்க. அதனால என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவர் மௌனமா இருந்ததுனால அவருக்கு என்ன நடந்ததுன்னு பாருங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துல மோசே ஜனங்க எல்லாருமே மோசே கிட்ட வந்து இதுன்றாங்க. என்னாகமும் 14ஆம் அதிகாரத்துல மோசே வந்து இஸ்ரவேல் புத்திரர் 2ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போறோமானால் நலமாய் இருக்கும், இந்த வனாந்திரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம்,
நாங்கள் பட்டயத்தால் மடிய முடிக்கும், எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவா என்றார்கள். உடனே அவங்க எல்லாரும் தங்களுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு நாம் எல்லாம் திரும்பி போவோம் அப்படின்னு சொல்லும் போது 5ஆம் வசனம் பாருங்களேன் என்ன எழுதுன்னு. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகம் குப்புற விழுந்தார்கள். ஒரு வார்த்தை பேசல, மௌனமாய் இருக்கிறோம். அநேக சூழ்நிலைகளை நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன், நம்முடைய மூத்த சகோதரன் சகரியாபுரம் சொல்லுவாரு, கீப் யுவர் பேஸ் ஆல்வேஸ் ஆன் த டஸ்ட் அப்படின்னுவாரு. உன் முகத்தை எப்பொழுதும் உன் முகத்தை எப்பொழுதும் புழுதியில வச்சுக்கோன்னு சொல்லுவாரு. யார் தெரியுமா முகத்தை புழுதியில வைக்க முடியும்? முகத்துல யார் தெரியுமா முகத்தை புழுதியில வைக்க தெரியுமா? மௌனமாய் இருக்க கற்றுக்கொண்ட யாரா இருந்தாலும் சரி, தன் முகத்தை முகத்தை புழுதியில வச்சிருவாங்க முதல்ல. ஷோர், நீ வேணா இதை நோட் பண்ணீங்க. நீங்க என்ன எப்போ நான் மௌனமாய் இருக்க கற்றுக்கொண்டனோ அப்பொழுதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா, தேவனுக்கு முன்பாக நான் மூங்குப்புற விழுகிற மனுஷனாய் நான் இருப்பேன். மோசே அதான் செய்தார். அவர் மௌனமாய் இருக்க கற்றுக்கொண்டவர். அவர் அந்த எந்த சூழ்நிலை ஏன்னா நிறைய நடந்தது. அவர் அவர்தான் அங்க பேசிதான் அங்க நிறைய இதுன்னு கட்டிக்கிட்டு தான் அப்புறம் போய் அங்கங்க மாமனார் வீட்லயும் அங்கங்க அடிபட்டு உதப்பட்டு அங்க அதுல இருந்து ஒன்னே ஒண்ணு கத்துக்கிட்டாரு. அவரு அது ஒன்னே ஒண்ணு அவரு கத்துக்கிட்டாரு. இப்போ பார்த்த உடனே அவர் எல்லாரும் இப்போ கத்துறோம், என்ன இப்படி பண்ணிட்ட, எங்களை இப்படி கொண்டு வந்துட்ட, அப்படி கொண்டு வந்துட்ட, நாங்க திரும்பி போறோம், அப்படி போறோம், எல்லாம் 6 லட்சம் பேருக்கு மேல கத்துறாங்கன்னா எப்படி இருந்திருக்க மாட்டோம், காது கொடுத்தே கேட்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில மோசே என்ன பண்ணாருன்னா, மோசேவும் மாம்சத்துல இருந்தவர் தான். மோசேவும் எதிர்த்து போங்கடா, நீங்க தலைவனை வச்சு போங்கடா, எப்படியாவது கேட்டு பூச்சி நாசமாயி போங்கடா அப்படின்னு மோசே சொல்லியிருக்க முடியும். ஆனா மோசே அப்படி சொல்லல. என்ன பண்ணாருன்னா, உடனே மோசே என்ன பண்ணாரு, தேவனுக்கு முன்பாக மூங்குப்புற விழ ஆரம்பித்தாங்க. ஜாக் அடிக்கடி நான் ஒரு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் ஜாக் கிட்ட ஒரு தடவை சென்னைக்கு வரும்போது அவர்கிட்ட ஒரு பர்சனலா ஒரு வார்த்தை நான் கேட்டேன். பிரசாக், இஸ் தேர் எனி வேர்ட் ஃபார் மீ? எனக்கு எதனா ஒரு வார்த்தை இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னேன். உடனே பிரசாக் உடனே பட்டு என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாரு. இந்த வார்த்தையை தான் சொன்னாரு, த சேஃபஸ்ட் பிளேஸ் ஆன் த எர்த் இஸ் கீப் யுவர் மவுத் ஆன் த டஸ்ட் ஆல்வேஸ் அப்படின்னாரு. உலகத்துல ஒரு பத்திரமான ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா அந்த இடம் உன் வாயை நீ புழுதில வைக்கிறதா உலகத்திலே பத்திரமான இடம் அப்படின்னு சொன்னார். அது நீ வார்த்தையில அப்படியே உளிவெட்டு போல நான் எழுதி கொண்ட அந்த வார்த்தை, த சேஃபஸ்ட் பிளேஸ் ஆன் த எர்த். உலகத்துல ஒரு பத்திரமான ஒரு இடம் இருக்குன்னா கீப் யுவர் ஃபேஸ் ஆல்வேஸ் ஆன் த டஸ்ட். ஏன்? அங்கதான் புலம்பல்ல நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா சொல்றது, அவன் புழுதியில தன் வாயை வைக்கிறவனை பார்த்து ஆண்டவர் எடுத்தோம்னா, ஆண்டவர் உங்களை என்றைக்கும் கைவிடாருன்னு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. மோசே தான் செய்தார். மோசே வேற ஒண்ணுமே செய்யல. மோசே செய்த ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, மௌனமாய் இருந்து அதுல ஊர்ன மனுஷன். அந்த மௌனத்திலே ஊறி அப்படியே நல்ல சோக்காய் போய் இருந்தவர் என்ன பண்ணாருன்னா, ஒன்னும் அவருக்கு பேச தெரியல. மௌனமானவனுக்கு எதுவும் தடிப்பான பேசு வரவே வராது. மௌனமான மனுஷனுக்கு ஒரு நாள் அவன் தன் வாயை அவன் இதுன்னு தெரியும். உடனே என்ன பண்ணாருன்னா, மூங்குப்புற தேவனுக்கு முன்பாக மூங்குப்புற விழுந்தார். மூங்குப்புற விழுந்த உடனே தேவன் அதை பார்த்துனே தான் இருப்பாரு. தேவன் டெஸ்ட் பண்ணுவார். ஏதோ ஒரு தடவை விழுந்துட்டார் மோசே, அதனால தேவன் அவர் அங்கீகரிச்சாருல? இல்ல, கிடையவே கிடையாது. அப்புறம் பாருங்க 16:4 அதே என்ன ஆகுமா தொடர்ந்து எப்படி பாருங்க, மோசையுடைய அது மோசைக்கு ஹேபிட், அது அப்படியே அவர் இயற்கையா இருக்கும் மோசை கிட்ட. 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 16:4 பாருங்களேன். 16:4 என்ன எழுதி வச்சிருக்குன்னா, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். உடனே அவன் சொல்றான், ஏன்டா எல்லாம் சபைக்கு மேல நீ ஏன் உயர்த்துகிற? ஏன் நீ கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரு, நீங்க மிஞ்சி போறீங்க, நீங்க எல்லாம் சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவங்க, நீங்க எல்லாம் மிஞ்சி ரொம்ப ஓவராதான் ஆக்ட் பண்ணிக்கிறீங்க. நம்ம பாஷையில பேசுனா ரொம்பதான் இதுன்றீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசும்போது வேற என்ன எழுதி வச்சிருப்பாருங்க. அந்த அடுத்த வசனம் 4ஆம் வசனம் என்ன, மோசே அதை கேட்டபோது, நல்லா பாருங்க, மோசே அதை கேட்டபோது மூங்குப்புற விழுந்தான். பேசினாரா? அதனா மோசே மௌனமா இருந்தார், ஒன்னும் பேசல. ஏற்கனவே மூங்குப்புற விழுந்தாரு, தேவன் அதை பார்த்தாரு. இப்ப 2வது தடவை பாக்குறாரு,
பார்த்தோம். இப்போ மோசே என்ன பண்றான்னு தேவன் பாக்குறது, சைலண்டா தேவன் வாட்ச் பண்ணிட்டே இருப்பார் நம்ம எல்லாரையும். உங்களை என்னையும் தேவன் என்ன பண்ணுவார்னா சைலண்ட், ஏதோ ஒரு தடவை நான் என்ன எதுன்ட்டன்றதுல, அடுத்த தடவை நீ இப்படி இருக்கிறியா, அடுத்த தடவை நீ எப்படி இருக்கிறியான்னு தேவன் பார்ப்பார். சைலண்டா ரெண்டாவது தடவை என்ன பண்ணாரு, ஜனங்கள் பேசுகின்ற. இப்பவும் மோசே என்ன பண்ணாருன்னா, அப்ப ஆரோலாம் கூட இருந்தாங்க. இப்போ மோசே மட்டும் என்னன்னா அவர் மாத்திரம் இப்ப மோங்குப்புற விழுறார் தேவனுக்கு முன்பாக. ஏன்? மௌனம் அவரை மோங்குப்புற விழ பண்ணுச்சு. ஆனா அடுத்த வருஷம் இன்னும் உங்களுக்கு 22வது வசனம் பாருங்க. அதே 16:22, 16:22 பாருங்க. 16:22 பாருங்க. அப்ப ஆண்டவர் கர்த்தர் 20ல இருந்து பாருங்க, கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி, இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மூங்குப்புற விழுந்து, மறுபடியும் மோசே மூங்குப்புற விழுறாரு. மோசையோட உடனே அவன் சொல்லிட்டான், உடனே போதும் மோசே மூங்குப்புற விழுவார். 16:22. இப்ப 16:45 பாருங்க. 16:45 எங்க பாருங்க, இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்று சொன்னார். கர்த்தர் சொல்றாரு, இந்த சபையாரை விட்டு விலகி போ, ஒரு நிமிஷத்துல அவர்களை அதமாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவர்கள் மூங்குப்புற விழுந்தார்கள். மோசேயுடைய ஹாபிட் அது. அவர் எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா தேவனிடத்துல மூங்குப்புற, ஏன்னா ஒண்ணு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா போதும், எதிர்த்து பேச மாட்டாரு, ஒன்னும் பேச மாட்டாரு, மௌனமா இருந்து தன் வாயை புழுதியில அவர் வைத்துக் கொள்ளுகிறதுல ஆர்வமா இருந்தோம், உடனே மூங்குப்புற விழுந்துருவார். மூங்குப்புற விழுந்துருவார். ரிசல்ட் என்ன தெரியுமா? தேவன் ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை அப்படி பார்த்துன்னு இருந்தாரு, பார்த்துட்டாரு. இது மோசே கிட்ட அவன் எப்பொழுதுமே, மோசே ஒரு மௌனத்துல அவன் ஒரு மன்னன், அவன் அவன் மௌனத்துல ஒரு அவன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா கடைசியா தேவன் அவனுக்கு ஒரு மகிமையான காரியத்தை செய்தார். 20ஆம் அதிகாரம் பாருங்க. என்ன ஆகுமோ 20ஆம் வேதம் பாருங்க எப்படி எழுதி வச்சிருக்கின்ற. என்ன ஆகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், 20வது அதிகாரத்துல 20ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அங்க என்ன எழுதி வச்சுன்னா, அப்பொழுது பாருங்க, அங்க ஆண்டவர் சொல்லுவார், இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து, ஜனங்களுக்கு தண்ணி இல்ல. 2வது வசனம், ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாத இருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசேயோடு வாக்குவாதம் பண்ணி, 3வது வசனம் 23, ஜனங்கள் மோசேயோடு வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர்கள் கர்த்தருடைய சந்தையில் மாண்ட போது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும், நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எல்லாம் அடி சகட்டு மேனிக்கா வார்த்தையில குத்துன்னு குத்த வேண்டியதுதான். பட்டைய குத்து போல நல்லா குத்துன்னு அவரை குத்திட்டே இருந்தாங்க. இப்ப என்ன அடுத்தது என்ன, இங்க பாருங்க தேவனுடைய மகிமை எப்படி இருந்தோன்னு பாருங்க. அங்க எழுதினார் 6ஆம் வசனம், அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு பிரிந்து ஆசாரிப்பு கூடார வாசலில் போய் மூங்குப்புற விழுந்தார்கள். இங்கேயும் அவங்க ஜனங்க எவ்வளவு பேசணும் சரி, மௌனமா கேட்க வாங்குறதெல்லாம் காதுல வாங்கிப்பாங்க. என்னென்ன திட்டிக்கோ, நீ இப்படிதான் பண்ற, எல்லாம் சொல்றதெல்லாம் எல்லாத்தையும் காதுல வாங்கி உள்ள வாங்கி கடைசியா என்ன பண்ணுவாங்கன்னா தேவனுடைய சமூகத்துல போய் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு மூங்குப்புற போய் விழுந்தாங்க. இப்ப என்ன திரும்ப பண்ணாரு ஆண்டவர்? அங்க அடுத்த வசனம் பாருங்க, பியூட்டிஃபுல் வேர்ட், பியூட்டிஃபுல்லா ஆண்டவர் என்ன சொல்லுவாங்க. அங்க என்ன எழுதிருக்குன்னா, அங்க பாருங்க என்ன எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு, வேணும்னு கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. The glory of the Lord. அவன் மூங்குப்புற போய் விழுறான். விழுந்த உடனே அங்க என்ன நடந்ததுன்னா தேவனுடைய மகிமை அங்கே காணப்படுகிறது. ஆமாங்க, மௌனமா இருக்கிற ஒவ்வொரு மனுஷர்களும், யாரா நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, மௌனமா தேவனுக்கு முன்பாக மௌனமா இருக்க நீங்களும் நானும் கற்றுக்கொண்டோம்னா தேவனுடைய மகிமையை நாம் காணுகிறவர்களா இருந்து கொண்டே இருப்போம். ஆண்டவரே உங்களுடைய மகிமையை காண்பியும், ஆண்டவரே உங்களை நான் மகிமையா இருக்கணும். நான் மட்டும் மோங்குப்புற மௌனமா இருந்து நான் மோங்குப்புற விழுந்து நான் கற்றுக்கொள்கிற ஒரு மனுஷனா இருந்தேன்னா தேவனுடைய மகிமை பிரத்யேகமாய் வந்துடும், பிரத்யேகமாய் தெரியும். வேதம் அப்படி எழுதி வச்சிருக்கு பாருங்க, கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. எப்போ? மோசே போய் மூங்குப்புற விழுறாரு. ஒரு தடவை விழல. மோசே ஏற்கனவே ஒரு இடம் அவர் 14ஆம் அதிகாரத்துல விழுந்தாரு, 16ஆம் அதிகாரத்துல விழுந்தாரு, 16ல 3 தடவை 3 இடத்துல எழுதப்பட்டிருக்கும். அந்த மோசே மூங்குப்புற விழுந்தார், மோசே மூங்குப்புற விழுந்தார், மோசே மூங்குப்புற விழுந்தார். திரும்ப 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 வேதம் மோசே என்ன, மோசே எதுலையும் பேச மாட்டாருப்பா, அவர் மௌனமா இருப்பார். அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு குணம் என்ன, தேவனுக்கு முன்பாக மூங்குப்புற விழுற மனுஷன்.
அப்படிப்பட்ட மனுஷனை தான் ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, தேவனுடைய மகிமை அவனுக்கு காணப்பட்டது. முதல்ல சொன்னேன், மௌனமா இராத போனபடினால அந்த மனுஷன் அக்கினியா இருக்க வேண்டியவன் அடிமையாய் போனான். இங்கே மௌனமா இருந்த மனுஷன் தேவனுடைய மகிமையை பார்க்க ஆரம்பித்தான். தேவனுடைய மகிமை அவன் வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிச்சது. ஆமா, என்னுடைய 6 நாள் அநேக சூழ்நிலைகள், ஆண்டவரே உங்களுடைய நாமம், உங்களுடைய மகிமை வெளிப்படணும். உங்க எல்லா இடத்துலயும் நம்ம எல்லாருக்கும், ஆண்டவரே உங்களுடைய மகிமை எனக்கு வெளிப்படணும், என் குடும்பத்துல வெளிப்படணும், என்னுடைய சபையில வெளிப்படணும், என்னுடைய எல்லா காரியத்திலும் வெளிப்படணும், உங்களுடைய மகிமையை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு பாடம் தான் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். அந்த ஒரே ஒரு பாடம் தான், தேவனுக்கு முன்பாக மௌனமா இருக்க நான் கற்றுக்கொள்ளணும். இந்த பாடத்தை கற்றுக்கொண்டோம்னா போதும். ஆண்டவரே, நான் உனக்கு முன்பாக நான் மௌனமா இருக்கட்டும், மௌனமா இருக்க கற்றுக்கொள்ளட்டும். இது எல்லாத்திலும் சூப்பர். இதுல எல்லாத்திலும் நமக்கு முன்னோடி, எபிரேய ஆக்கியன்னு சொல்லுவார், நமக்கு முன்னோடி, இந்த ஃபோர் ரன்னர் அவர் யாருன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து தான். அவருடைய ரகசியமே அதுதான். நான் பார்த்தேன், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரியும், ஓஹோ இயேசுவே இதுதான் உங்க ரகசியமா, அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். அவரிடத்துல இந்த ரகசியம், இயேசு இடத்துல இந்த ரகசியம் என்னன்னா, எப்போதும் அவர் வேதம் சொல்றது போல அவர் வாயை திறவாதவராய் இருந்தார். அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தன்னுடைய வாயை திறவாதவராய் இருந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்துவை போல ஒரு மௌனமாய் இருந்து சாதிச்சவங்க ஒருத்தரும் கிடையாது. அவர்தான் மௌனத்தினுடைய முன்னோடியே அவர்தான். இவங்கெல்லாம் சும்மா என்னது, இவங்க சும்மா இல்ல, இவங்கெல்லாம் ஒரு இதுவா நமக்கு ஒரு உதாரணமா. ஆனா இயேசு எப்படி இருந்தார்னா, அவர் எப்படி இருந்தார்னா, நம்முடைய மூத்த சகோதரன், நமக்கு முன்னோடியானவர், அவர் எப்படி இருந்தார்னு சொன்னா, அவர் மௌனமா, அவர் ரொம்ப இதுவா இருந்தார். மௌனத்துல அவர் தான் எனக்கு முன்னோடி, அவர் தான் எனக்கு வேற உதாரணம் எனக்கு தேவையே கிடையாது. அவர் தான் என்னுடைய உதாரணம். அது என்னன்னா, உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்துல, இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், இது புதுசா இல்ல. நீங்களாம் இதுல வேதத்துல நீங்க கரை கண்டவங்க எல்லாம் நிறைய இடம் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறோம். அங்கே விபச்சாரத்துல கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, அவரை கொண்டு வராங்க, இயேசுவிடத்துல கொண்டு வராங்க. அவரை கொண்டு வருகின்ற வேளையில அந்த ஸ்திரீ 8ஆம் அதிகாரத்துல அவரை கொண்டு வராங்க. அவரை கொண்டு சொல்றாங்க, 5ஆவது வசனம், 8:5 பாருங்க. 8:5, இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர் எழுதினார். உடனே பேசல, உடனே மௌனமாயிட்டார். உடனே அவன் சும்மா விடல, நாங்க பேசிட்டே இருக்கிறோம், நீர் என்ன பேசாம உட்காந்து என்ன இதுன்னுட்டே இருக்கிறீங்க அப்படின்னு இயேசுவை ப்ரோவோக் பண்றாங்க. ப்ரோவோக் பண்ணு வேதம் என்ன எழுதுக்குன்னா, அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டு இருக்கையில், ஓயாம கேட்டுனே இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம்னா என்ன, கேட்டுனே இருக்கிற சொல்லாம இருக்கிறேன், காது கேட்கலையா, நாங்க சொல்றது உங்க இது இல்லையா? எவ்வளவு பரியாசம் பண்ணியிருப்பானுங்க, எவ்வளவு கேட்டிருப்பானுங்க, எவ்வளவு இயேசு ப்ரோவோக் பண்ணிட்டே இருக்கிறாங்க, அங்கங்க அப்படியே தூண்டி விட்டே இருக்காங்க, ப்ரோவோக் பண்ணிட்டே இருக்காங்க. இயேசுவை பார்த்து என்னென்னவோ சொல்றாங்க. ஆனா இயேசுவா என்ன பண்ணா, அவர் விழுந்து தரையிலே எழுதி கொண்டிருந்தார். அமைதியா மௌனமா இருந்தார். அவர் மௌனமா இருந்து தரையில எழுதி கொண்டே இருக்கிறார். என்னத்த ஒண்ணு தரையில எழுதுறாரு. எழுதுற உடனே என்ன நடந்தது, அங்க பாக்குறாரு, தரையில எழுந்த உடனே அவரு தரையில இருந்து, பிதாவே நீங்க எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க, பிதாவே எனக்கு உதவி செய்யுங்க, பிதாவே இந்த பிரமாணத்தை சொல்லி கேட்கிறானுங்க, பிரமாணம் இப்படிதான் இருக்கு, ஆனாலும் நீங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டுதலும் விண்ணப்பம் பண்ணுகிறார். நான் சொன்னது போல சங்கீதம் 39, நான் என்ன பண்ணேன்னு சொன்னா, நானும் நலமானதையும் ஒன்றையும் பேசாமல், நான் அவர் சங்கீதக்காரன் சொன்னது போல, நான் என் இருதயத்துல துன்மார்க்கன் எனக்கு முன்பாக நின்று, இப்ப இவ்வளவு என்ன சொல்றேன் சொல்லு, கல்லெடுத்து அடிக்கிறாங்க, எல்லாரும் நின்று இருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய இதை இருந்து நான் கேட்கிறேன். இப்ப இயேசு இடத்துல அக்கினி கிளம்புது, அப்படியே அவர் இருதயம் அனல் கொள்ள ஆரம்பிக்குது. உடனே பிதாவிடத்துல அவருக்கு ஒரு வார்த்தை வருது, உங்களை எவனா பாவம் இல்லாம இருக்குன்னா அவன் முதல்ல கல்லெடுத்து அடிக்க சொல்லு. மௌனமா இருந்ததுனால இயேசு உடனே ஒரு வார்த்தை அன்னைக்கு பதறி பேசியிருந்தாருன்னா, இல்ல ஏதாவது ஒரு வார்த்தை இயேசு பதறி பேசியிருந்தாருன்னா அங்க என்ன நடந்திருக்கும் பார்த்திருக்கீங்களாங்க? இங்க என்ன நடந்தது தெரியுமா? இயேசு மௌனமா இருந்தார். அதனால என்ன நடந்ததுன்னா, அன்றைக்கு விபச்சாரத்துல கையும் மெய்யுமாய் அவள் பிடிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர் இயேசு பார்த்து என்ன பண்ணாருன்னா, அவளுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தார்.
அது வரைக்கும் அவனுக்கு கல்லெட்டு தடிஞ்ச செத்து போக வேண்டியவள் என்ன பண்ண, நித்தியத்திற்கு அவள் பங்காளியாய் தேவன் மாற்றினார். ஒரே ஒரு மௌனம் ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கினது. அதோடு மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குனதோடு மாத்திரமல்ல, பரலோகத்துக்கு சொந்தக்காரியாய் மாற்றினது. இயேசு மௌனமாய் இருந்தார் அந்த வேளை. யோசித்து பார்த்திருக்கீங்களா? யோசித்து பார்த்திருக்கீங்களா? அதை எவ்வளவு ஒரு இடத்துல அவர் அவ்வளவாய் அவர் அவ்வளவு மௌனமாய் அவரு அந்த இடத்துல மட்டும் இயேசு பதறி இருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? அதனாலதான் சொல்றது, தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமா, கர்த்தருக்கு முன்பாக மௌனமா இருக்குங்க. மௌனமா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. இதுதான் இயேசுனுடைய மூலதனம். நிறைய இருக்கு இயேசுவை பத்தி நிறைய. அவர் மௌனமா இருந்த அநேக இடங்களை உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறோம். நிறைய இடத்துல இயேசு அவர் அவ்வளவு அவருடைய மௌனத்தின நிறைய இடத்துல அவர் பாத்தீங்கன்னு சொன்னா அவர் மௌனமாய் அவர் இருந்து கொண்டே இருந்தார். இன்னொரு இடத்துல காண்பிக்கிறான், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரத்துல இப்படி ஒரு வார்த்தை இருக்கு. மத்தேயு 27 மத்தேயு 27 பாத்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவ கடைசியா அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் சிலுவையில அடிக்கும்படி கொண்டு போவாங்க. அப்ப கொண்டு போகும்போது இயேசுவை பார்த்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசுவை பார்த்து அவன் ஒண்ணு சொல்லிட்டே இருப்பான். 27ஆம் அதிகாரத்துல அப்ப 39ஆம் வசனம் பாசு. 27:39. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துளுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளுக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். இயேசுவை பார்த்து சொல்றாங்க, சிலுவையில் அடிக்கப்பட்டவன் சொன்ன, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானா. எப்படி இருக்கும் பாருங்க, அப்படி தூண்டுற, அப்படி ப்ரொவோக் பண்ற. நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து கீழே இறங்கி வா. உடனே இயேசுவை பார்த்து இயேசு என்ன பண்ணாரு? எல்லாரும் என்ன பண்ணாங்க? இப்படி எல்லாம் சொன்னா உடனே அவரு ஆணி ஏணிலாம் பிச்சுக்கிட்டு கீழே வந்துட்டா, என்னோட தேவனுடைய குமாரன் சொன்னீங்க அப்படின்னு நினைப்பாருன்னு நினைச்சாங்க. ஆனா இயேசு அப்படி செய்யல, மௌனமா இருக்க கற்றுக்கொண்டார். அங்க பாருங்க, உடனே அடுத்து அப்ப விடல. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. தமிழ்ல அப்படி மாதிரி எழுதி வச்சிருக்கேன். நேர்ல என்னென்ன பேசினாங்கன்னு தெரியாது. யோகிதை இல்ல, ஐயாவுக்கு திறமை இல்ல, சும்மா அங்கதான் வெளியேதான் சும்மா எல்லாம் பெரிய தன்னை பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிட்டாரு. இப்ப பாருங்க ஒண்ணு இல்ல. இப்ப போய் இறங்கி சொல்லுங்களேன் பார்க்கலாம். இயேசுவை பரியாசம் பண்ணான். திராணி இல்ல, இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். உடனே அவங்க நோக்கம் எல்லாம் என்னன்னா, கீழே இறங்கி வா, சிலையை விட்டு கீழே இறங்கி வா, கீழே இறங்கி வா, கீழே இறங்கி வா. அதெல்லாம் சொல்லும் போதெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. ஆனா இயேசு எப்படி இருந்தார்? அதுக்காக நான் சொன்ன முன்னோடின்னு சொன்னேன். இயேசுவை சொன்னேன், நமக்கு முன்னோடியானவர் அவர் முன்னோடியா இருந்தவர். என்ன பண்ண, சிலுவையில் தான் அடிக்கப்பட்டாரு. எவ்வளவு வேதனை, எவ்வளவு இது இருக்கும். சரீர பிரகாரமான ஒரு இருக்கும்போது எல்லாரும் பரியாசம் பண்றோம், எல்லாரும் இதுன்ற, நீ தேவனுடைய குமாரன்னா கீழே இறங்கி வா, நீ தேவனுடைய குமாரன்னா கீழே இறங்கி வா, பாக்கல நாங்க உன்னை விசுவாசிக்கிறோம், கீழே இறங்கி வா, கீழே இறங்கி வா, நீ சிலுவையிலிருந்து கீழே இறங்கி கீழே சிலுவையில இருந்து. நம்மகிட்ட கூட அந்த மாதிரி வார்த்தை கேட்டுனே இருக்கும். டெய்லி நம்ம வாழ்க்கையில வரும். டெய்லி நம்ம வாழ்க்கையிலிருந்து சிலுவையிலிருந்து கீழே இறங்கி வா, அனுதினமும் சிலுவை எடுக்காத, வேணா தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான் எழுதப்பட்டிருக்கு. நீ இன்னைக்கு சிலுவை எடுக்காத, எவ்வளவு நாளைக்கு தான் சிலுவை எடுத்துக்கிட்டே இருப்ப, இன்னைக்கு சிலுவையை கீழே போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சாத்தா என்ன பண்ணுவோம்னா குசு குசு குசுன்னு ஓதிக்கிட்டே இருப்பான் நம்மள. போதும் இன்னைக்கு கூட யாரோ ஒரு சிஸ்டர் என்கிட்ட போன் பண்ணி சொன்னேன், எவ்வளவு நாளைக்கு தான் நான் அந்த சிலுவையை, நான் சொன்னேன் சாகிற வரைக்கும் சிலுவைதான், சாகிற வரைக்கும் நீ சிலுவைதான் எடுக்கணும். இயேசுவோட உண்மையான சீஷனா இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா, இயேசுனுடைய மெய்யான சீஷனா இருக்கணும், அந்த உத்தமமான இந்த வழியில் நடக்கணும், நான் புதிதும் ஜீவனமான அந்த மார்க்கத்தில் நடக்கணும், புதிய உடன்படிக்கையுடைய அந்த 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 பாதையில நடக்கணும்னு சொன்ன சிலுவை உன் மையமா இருக்கணும்னு சொன்னேன். எப்ப நான் உடனே நான் கேட்டதுன்னு சொல்றேன், யாரோ ஒரு தேவ மனுஷன் சொன்னதுதான் என் வாழ்க்கையில, எப்பொழுது சிலுவை உன் வாழ்க்கையில மையத்திலிருந்து நீக்கப்படுகிறதோ அன்றைக்கே நீ பின்மாற்றக்காரன் அப்படின்னாரு. சிலுவை எப்பொழுது உன் வாழ்க்கையின் மையத்திலிருந்து, உன் சபையிலிருந்து சிலுவை எப்போ உன் சபையினுடைய மையத்திலிருந்து சிலுவை நீக்கப்படுதோ அன்னைக்கே உன் சபை பேக் சைடான சிலுவை.
அதே மாதிரிதான் சிலுவை என்றைக்கு உன் வாழ்க்கையின் மையத்திலிருந்து எடுக்கப்படுகிறதோ அன்னைக்கே நீ பின்மாற்றக்காரன். நீ பின்மாற்றக்காரன். ஏன்னா நீ சிலுவை எடுக்கல. நீ சிலுவையை எடுத்துன்னு நீ இறங்கிட்ட. இயேசு இறங்கல. நான் ஏன் சிலுவையை விட்டு இறங்கிட்டேன்னு சொன்னா என்கிட்ட மௌனம் இல்லை, அதனாலதான் சிலுவையை விட்டு இறங்கிட்டேன். இயேசு எப்படி இருந்தாருன்னா அவர் எல்லா இதுல அவர் மௌனமாய் இருக்க தெரிந்து கொண்ட மௌனமாய் இருந்தவர். அதுதான் அவருடைய ரகசியமே. அதுதான் முதல்ல சொன்ன மௌனம் ஒரு ஆவிக்குரிய மூலதனம் அப்படின்னு சொல்ல வர ஒரு அசட். அது ஒரு மூலதனம். ஏன்பா இப்போ ஒரு கம்பெனி நீங்க தொடங்க போறீங்க, எவ்வளவுப்பா மூலதனம் போடுற அப்படின்னு கேட்பாங்க. என்னோட மூலதனம் ஒரு 20 கோடிங்க. அப்படியா? நீ எவ்வளவுப்பா மூலதனம் போடுற? நான் ஒரு 40 கோடி போடுறேங்க. இப்ப என்ன ஆண்டவர் பார்த்து என்ன சொல்லுவோம், உனக்கு ஆவிக்குரிய ஒரு இது வேணுமா, உனக்கு ஒரு மூலதனம் வேணுமா? மௌனம் தான் உன்னுடைய ஆவிக்குரிய மூலதனம். அதான் உன்னுடைய அசட். அதான் உன்னுடைய அசட். நான் சேலஞ்ச் பண்றேங்க உங்க எல்லாருக்கும். நீங்க இதை மட்டும் நீங்களும் நானும் அப்பியாசப்படுத்தணும்னு சொன்னா தேவனுடைய மகிமையை பிரத்யேகமாய் நாம் காணுவோம். நாம ஒரு நாள் அடிமைப்பட மாட்டோம், எதுக்கும் அடிமைப்பட மாட்டேன். கவலைக்கு அடிமைப்பட மாட்டேன், பயத்துக்கு அடிமைப்பட மாட்டேன், கசப்புக்கு அடிமைப்பட மாட்டேன், சண்டைக்கு அடிமைப்பட மாட்டேன், புறங்கூறுதலுக்கு அடிமைப்பட மாட்டேன், நான் பணத்துக்கு அடிமைப்பட மாட்டேன், புகழ்ச்சிக்கு அடிமைப்பட மாட்டேன், பெருமைக்கு அடிபட மாட்டேன். அடிபடாம ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா என்னை அக்னியா ஃபயர் பிராண்டா என்னை தேவன் மாற்றிக்கொண்டே இருப்பார். உண்மைங்க, ஷூர். ஏதோ உங்களுக்கு இதுக்காக பேசணும்னு நினைக்காதீங்க. இட்ஸ் ட்ரூ, இட்ஸ் ரியல். இது இயேசுவின் வாழ்க்கையில ஜெயித்தது. அவர் வாழ்க்கையில் நடந்தது என் வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா என்னுடைய குரு, எனக்கு முன்னோடியானவர். அவர் சொல்றாரு, அவர் பார்த்து இறங்களே சிலுவை விட்டு அப்படியே அந்த சிலுவையில அப்படியே நின்றார். அவன் சொல்றான், கீழே இறங்க, சிலுவையை விட்டு கீழே இறங்க. கீழே இல்ல, என்ன நடந்து தெரியுமா? அதனுடைய பியூட்டி என்ன தெரியுமா? அதை அடுத்த வசனம் பாருங்க. அவன் எல்லாம் சொல்றான். அவங்க எல்லாம் அப்பதான் எல்லாரும் எலியாவை கூப்பிடுறாரு, அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அப்படி எல்லாம் உடனே 50ஆம் வசனம் பாருங்க. இயேசு மறுபடியுமாய் மகா சப்தம் விட்டு ஆவியை விட்டார். இயேசு ஆவியை விட்டார், மகா சத்தமா விட்டு அவர் தன் ஆவியை விட்டார். விட்ட உடனே என்ன நடந்துறீங்களா? வேதம் பாருங்க, அடுத்த வசனம் என்ன இருக்கு? அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவ பிரசன்னம். ஏன்னா இப்ப திரைச்சீலை போட்டு மூணு தேவ பிரசன்னம் என்ன ஆச்சுன்னா 2ஆ கிழிஞ்ச உடனே நான் தேவனை முகமுகமாய் அவருடைய பிரசன்னத்துல முகமுகமாய் தைரியமாய் நான் போகும்படிக்கு தேவன் உதவி செய்தார். இதான் அவருடைய பிரசன்னத்துல, தேவ பிரசன்னத்துல மௌனமா. இதெல்லாம் நான் சொல்றேன்னா மௌனமா இருக்க கற்றுக்கொண்டவர்கள் தான். இதான் இயேசு செய்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆ கிழிஞ்சது. அவர் உடனே இது உள்ள போனார். அடுத்த வருஷம் எல்லாம் வாசித்து பாருங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கான்டெக்ட்ல வாசித்து பாருங்க. 2ஆ கிழிஞ்சது, பூமி அதிர்ந்தது, கண்மலை பிறந்தது, கல்லறை திறந்தது, எல்லாம் கட்டு கட்டி எல்லாம் பட்டுன்னு எல்லாம் அறுக்குது, எல்லாம் கட்டும் உடையுது. உடஞ்ச எல்லாம் எல்லாம் எதுனாங்க. 54ஆம் வசனம் பாருங்க. 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இருந்து இயேசுவை காவல் காக்கிறவர்களும் பூமி அதிர்ச்சியும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்தார்கள். வேதம் அதோடு முடிக்கல வேதம். இவர்கள் பூமி எதிர்ச்சியை பார்த்தாங்க, எல்லாம் இதெல்லாம் பார்த்தோன்னு அவர்கள் மிகவும் பயந்தார்கள். புஸ்டாப் அப்படின்னு வச்சிருக்கலாம்ல. இல்ல, வேதம் அப்படி இருக்கல. பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். அது வரைக்கும் அவனுக்கு தெரியல. அவன் பார்த்தான், இவ்வளோ பண்ணிட்டு இவ்வளோ மௌனமா இருந்து இப்படியெல்லாம் இருந்தது. மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன், இவர் மேசியா தான், இவர் தேவனுடைய குமாரன். எனக்கு தெரிஞ்ச அந்த நாள் ரட்சிக்கப்பட்டிருப்பான் அன்னைக்கு. ஏன்னா தேவனுடைய குமாரன் தெரிஞ்சு போட்டு என்ன பண்றது? தேவனுடைய குமாரனே இப்படியே இருந்தாரு. நான் இவ்வளவு நாள் இந்த பூமியில இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு சமயம் அதுக்கப்புறம் போயிட்டு இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க, நானும் உங்களுக்கு தெரியாம சிலுவையில் அடிச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க இயேசுவேன்னு சொல்லி ஒரு சமயம் நித்தியத்துல இருந்தாலும் அவர் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நம்ம அங்க போனோம்னா அந்த 100க்கு அதிபதி நம்பா, ஏய் நீதானப்பா இயேசுக்கு அங்க அடிச்சுங்க. ஆமா நீங்க அடிச்சுங்க, ஆனா அதெல்லாம் பார்த்து நான் அன்னைக்கே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லுவான். அல்லேலூயா. தேவன் பெரியவர், மௌனமா இருக்க. அதனாலதான் சொன்னேன், இயேசு என்னுடைய முன்னோடி அப்படின்னு சொன்னேன். இயேசு என்னுடைய முன்னோடி. அவர் பிரியமானவர்களே, உங்களுக்கு எனக்கு அவர் முன்னோடி தான். நிறைய இருக்கு. அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றினதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல். இதுதான் இது பாருங்க. நம்ம இப்பதான் ஆண்டவர் நமக்கு அவருடைய ஆவியினால் தான் அதெல்லாம் சொல்லி தர்றாரு. இதை பவுல் கண்டுபிடிச்சிட்டாரு பாருங்க. பவுல் கண்டுபிடிச்சிட்ட உடனே
அவர் என்ன பண்ணாருன்னா, இப்ப பவுல் அது வரைக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்த ஆள் தான், பயங்கர ஆர்ப்பாட்டம் பண்ணவர், நிறைய கொலை பண்றது இழுத்துன்னு போறது அப்படி இப்படி பண்ணவர் தான். இயேசுவை சந்தித்த உடனே பவுல் கண்டுபிடிச்ச ஒரே ஒரு காரியம் என்ன சொன்னா, இயேசுவை போலவே மௌனமாய் இருக்க கற்றுக்கொண்டார். வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அவரை போல ஒரு இயேசு இடத்துல அப்படியே அந்த டிட்டோ, அந்த அடிச்சுவடுகளை அப்படியே பற்றி கொண்டார் அவர். அதனாலதான் ஆண்டவர் அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாரு. நீங்க 18ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் பாருங்களேன். 9ஆம் வரத்துல அவர் 9ஆம் வசனத்துல ஆண்டவர் பவுலை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, பவுலுக்கு கர்த்தர் பயப்படாதே, நீ பயப்படாமல் பேசு அப்படின்னு சொல்லி புஸ்தகம் வச்சிருக்கலாம், அது போயிருக்கலாம்ல. நான் என்ன சொல்றேன்னா, சரி ராத்திரியில கர்த்தருக்கு பவுல் தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு பவுல், நல்ல தைரியமா பேசு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அதுதான் வேதம். வேதம் ஒவ்வொரு சென்டென்ஸும் பரிசுத்த ஆவியானவரால முத்தரிக்கப்பட்டது. அது அதனால மௌனமா இராதே, நீ இது வரைக்கும் மௌனமா இருந்துட்ட, இனிமேல் மௌனமா இராதே. இந்த வார்த்தை யாரும் தெரியுமா? தேவன் பேசுவாரு. மௌனமா இருந்து பழகினவங்களுக்கு தான் தேவன் பார்த்து மௌனமா இராதேன்னு சொல்லுவாரு. இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்ல மாட்டாரு. ஏற்கனவே பவுல் மௌனமா இருக்கான், அவர் பாட்டு மாயாடி மாதிரி பேசினே இருந்தாருன்னா அவரை பார்த்து பவுல கொஞ்சம் மௌனமா இரு பவுலன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா பவுல் மௌனத்துல அவர் தன் குருவை அவர் ஃபாலோ பண்ணதுனால இப்ப ஆவியானவர் பவுலை பார்த்து என்ன சொல்றாரு? நீ பயப்படாமல் பேசு, மௌனமா இராத, மௌனமா இராத, போதும் நீ மௌனமா இருந்தது, பேசு, இப்ப பேசுனாரு. எனக்கு பிரியமானவர்களே, நான் அதனாலதான் உங்களை எல்லாருக்கும் சொல்றேன், நான் இது மௌனமா இருக்க வேண்டிய காலம். மனுஷர்களுக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக நான் மௌனமா இருக்க வேண்டிய. அதனாலதான் தீர்க்க தரிசனம், தீவுகளே தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள் அப்படின்னாரு. நீங்க மௌனமாயிருங்கள், இது தீமையான காலம். இந்த காலத்துல நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்குன்னா, நீங்க மௌனமா இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். சரி பிரதர், நீங்க இவ்வளவும் பேசிட்டீங்க, இவ்வளவோ நாளா சொல்றீங்க, இந்த மௌனமா இருக்கிறது தானே எங்களால முடியல, அதுதானே எங்களுக்கு ரொம்ப போராட்டமா இருக்கு. அதான மௌனமா இருக்குன்னு தான் நினைக்கிறோம், எங்களால முடியலையே பிரதர் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு இதுதான், மௌனமா இருக்கணும். மௌனமா இருந்தனால்தான் என்ன நடந்ததுன்னு பாருங்க, நான் காண்பிக்கிறேன். அதே அப்போஸ்தலர் நடபடிகள் என்ன நடந்ததுன்னு பாருங்க. மௌனமா இருந்த மனுஷர், அதுக்கு முன்ன வரைக்கும் தேவன் தம்முடைய ஆவியை அவர்களுக்கு ஊற்றுகிற வரைக்கும் எல்லாரும் நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ பேசணுமா அப்படி இப்படின்னு எல்லாரும் சண்டை போட்டுனே இருந்தாங்க. ஆனா அதே நேரத்துல அவங்க தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கினார். எல்லாரும் மேலும் அவங்க எல்லாரும் மேலும் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்ற ஆரம்பித்தார். ஊற்ற ஆரம்பித்த உடனே அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவங்களுக்கு இப்ப அந்த மாதிரி ஒரு சண்டையே வரல. அவங்களுக்கு எல்லாம் மௌனமாயிட்டாங்க, எல்லாம் மௌனமாயிட்டாங்க. இங்க அது வரைக்கும் எல்லாருமே நீ பெரியவனா நான் பெரியவனா, நம்மில் யார் பெரிய, இயேசு கிறிஸ்து அவரு இதுக்கு போறாரு, இவருக்கு போகும்போது என்னப்பா உங்களுக்குள்ள என்னப்பா யோசனை பண்றீங்கன்னா, அப்ப அவர் எல்லாரையும் பாக்குறாரு. எல்லாரும் நீ பெரியவனா நான் பெரியவனா, இல்ல நீயா நாவா, பெரியவன் சிறியவன் நான் என்ற அகம்பாவம் ரெண்டு பேர் எல்லாருக்கும். யார் பெரியவன் யார் சிறியவன், இது ஜென்ரலுங்க. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னு சொன்னா பெரியவன் சிறியவன் நான் தான் பெரியவன், நீ தான் சரி, நீ சிறிய ஆள் நீ, இது அந்த அகம்பாவம். ஒரு பாட்டுக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே பெரியவன் சிறியவன் நான் என்ற அகம்பாவம் காற்றாய் ஒழிந்து போகட்டும். அது போனோம் எங்களுக்கு யார் பெரியவன் யார் சரி, எனக்கு அதெல்லாம் வேணாம் ஆண்டவரே. நான் மறைந்து இருக்கட்டும், நான் அறியப்படாமல் இருக்கட்டும், நான் தெரியாதவனாய் மாறட்டும், நான் அறியப்படாம இருக்கட்டும் ஆண்டவர். அதெல்லாம் எப்ப வரும்னு சொன்னா, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் மேல சம்பூர்ணமாய் பொழிகின்ற வேலையில் தான். சம்பூர்ணமாய் தேவன் பொழியணும். அப்படி சம்பூர்ணமாய் பொழிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க எதற்குள்ள இப்ப யாரு நான் பெரியவன் நீ பெரிய, ஒருத்தர் பேர் கேட்டா நீ எழுந்து, அவனை கேட்ட நீ எழுந்து பேசு, நீ எழுந்து பேசு, நீ எழுந்து பேசு. இப்ப நம்ம இங்க சிஎஃப்சில சொல்ற மாதிரிதான். இப்ப மேகா சொல்லுவார், உடனே சொல்லலாம். இப்ப அவரும் கூட மேனேஜ் நீங்க எதுனுங்க, இல்ல ரவி பிரதர் நீங்க எதை பண்ணுங்க, நீங்க அப்படின்னு எதுலாம் இல்ல நீ யாரும் பண்ண தேவை, நானே எல்லாம் தான் பண்ணுவேன், நானே ராஜா நானே மந்திரி. இல்ல அப்படி இல்ல. தேவன் தம்முடைய ஆவியை உங்கள் மத்தியில நம்ம மத்தியில இருக்கிறாருன்னா, எனக்கு பெரியவன் சிறியவன் நான் என்ற அகம்பாவம் நமக்குள்ள இருக்கவே இருக்காது.
தேவன் தம்முடைய ஆவியை பொழுதுன்ற வேலையில நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம எல்லாரும் எப்படி இருப்போம்னா, நம்ம வாயை நம்ம புழுதியில வைக்கிறவங்களா நம்ம இருப்போம். தேவன் நம்மோடு கூட இருப்பார். எல்லாரோட கூட தேவன் இருப்பார். ஒவ்வொருவரையும் ஒருத்தரும் நீங்க அடிமைப்பட்டவர்களா இருக்கவே மாட்டீங்க. அக்கினியா இருப்பீங்க. அக்கினி ஜுவாலையாய் நீங்க மாறுவீங்க. அதுக்கு எல்லா காரணமே ஆண்டவரே, நான் மௌனமா இருக்க கற்றுக்கொள்ளட்டும். அநேக பிள்ளைங்க நீங்க இருக்கிறீங்க, அநேகமா தனிமையா இருந்தோம். நீங்க அந்த நேரத்துல குடும்ப சூழ்நிலை இல்லை, பரவாயில்ல. தேவன் விழுந்து போயிட்டீங்களா, உடனே தூசி எடுத்து எழுந்துருங்க. கடந்து நினைச்சு இந்த மீட்டிங் வர்றதுக்கு முன்ன கூட நீங்க ஏதாவது ஒண்ணு நீங்க மௌனமா இல்லாம வேற ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இப்போ உன் அக்கிரமத்தை ஒத்துக்கோ. ஆண்டவர் சொன்னார், உன் அக்கிரமத்தை ஒத்துக்கோள். இப்போ அது ஆண்டவரே, நான் தான் தப்பு, நான் மௌனமா இருக்க தவறிட்டேன் ஆண்டவர். நான் சொல்றேன், சொடக்கு போற நேரத்துல தேவன் உங்க வீட்டுல அக்கினியை போடுறாரா இல்லையான்னு பாருங்க. சொடக்கு போற நேரத்துல உங்களை அக்கினி ஜுவாலையாய் தேவன் மாற்றுறாரா இல்லையான்னு பாருங்க. சொடக்கு போற நேரத்துல நீங்க தேவனுடைய மகிமையை நீங்க பிரத்யேகமா நீங்க பாக்குறீங்களா இல்லையான்னு பாருங்க. ஷோர் நடக்கும். நீங்க என்ன பாருங்க, பவுல் அப்போ பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும். நீ பெரிய பொண்ண பேதுரு பேசுறாரு, உடனே கொஞ்சம் ரட்சிக்கப்படுறாரு. சபையில ஒரு டிஸ்பியூட் வருது. டிஸ்பியூட் வந்த உடனே அது எல்லாம் அந்த டிஸ்பியூட் எல்லாம் வருது. எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியல, இப்ப புறஜாதிகள் மத்தியில நாங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எல்லாரும் சபையை பவுல் சபைக்கு எடுத்துன்னு போறான்றாரு. சபையில கொண்டு போய் அங்க சொன்ன உடனே அங்க யார் தெரியுமா, பேதுரு இருந்து ஆலோசனை சொல்ல, யாக்கோபு தான் இருந்து ஆலோசனை சொல்றாரு. அவர் சொல்ற ஆலோசனை எல்லாரும் கரெக்ட் கரெக்ட் அப்படின்றாங்க. ஏன்? பெரியவன் சிறியவன் நான் என்ற அகம்பாவம் கிடையவே கிடையாது. ஏன்? அவங்க எல்லாருக்குள்ள என்ன இருந்துன்னு சொன்ன மௌனம். அவங்க எல்லாருக்குள்ள பரிசுத்த ஆவியான ஒரு சம்பூர்ணமாய் ஒரு மனுஷனை நிறைக்கின்ற வேலை அவன் எப்படி இருக்கணும்னா, அவன் அவன் பதறுகிற மனுஷனா இருக்கவே மாட்டான். அவன் மௌனமா இருக்கிறவனா இருப்பான். தேவனுக்கு முன்பாக மௌனமா இருப்பான். மௌனமா இருப்பான். ஜாக் சொல்லுவார் அடிக்கடிக்கு ஒரு காரியத்தை, மறக்க முடியாத ஒரு காரியம். இப்ப கூட சமீபத்துல எல்லாம் யூடியூப்ல இப்போ அடிக்கடிக்கு வரும் 3 காரியங்கள். என்னுடைய திருமண நேரத்துல இந்த பக்சிங் 3 காரியத்தை சொன்னாருன்னு சொன்னாரு. அதுல ஒண்ணு என்ன சொல்லுவாரு, உன் தேவையை ஒரு இடத்துல சொல்லாதே அப்படின்னு. இன்னொன்னு அந்த பூமியில இருக்கும்போது எளிமையாய் வாழ கற்றுக்கொள், அந்த ஏதோ லக்ஸுரியா அதுன்னு. 3வது என்ன சொல்லுவாரு, யாராவது உன்னை குறித்து எதனா பேசினாங்கன்னா திருப்பி பேசவே பேசாத, மௌனமா இருக்க கத்துக்கோ. ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க ஜெயிக்கிறவர்களா இருப்பீங்க. நீங்க ஒவ்வொருவரும் ஐ விஷ் ஆல் CFFG எல்லாருமே அக்கினி ஜுவாலையாய் மாறும்படிக்கு தேவன் உங்கள் மீது தம்முடைய ஆவியை அபரிதமாய் பொழிந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.